Hello everyone, welcome back TM Design. Today in this video we will discuss about the ellipse commands. So ellipse command பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ellipse என்ன அப்படினு தெரிஞ்சுக்கலாம். So ellipseன்றது ஒண்ணுமே கிடையாது. oval shapeல இருக்கணும். oval shape means தமிழ்ல பாத்தீங்கன்னா நீள்வட்ட பாதை அப்படினு சொல்லுவாங்க. oval shapeல இருக்கணும். So அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கு தான் நமக்கு ellipse யூஸ் பண்ணணும். So அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் நம்ம வரையணும் அப்படினா ellipse commands. Okay. So the definition என்ன சொல்லிருக்காங்கன்னா it is defined as the oval shape object is called ellipse அப்படினு சொல்லிருக்காங்க. So ellipseல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 types of ellipse இருக்கு. இதுல வந்து center and axis end and elliptical arc 3 types இருக்கு. First நான் என்ன பண்ண போறேன்னா line command click பண்ணிட்டு ஒரு பர்టిక్యులரா ஒரு 200 mm ல ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா சோ அந்த draw tools என்ற ஆப்ஷன்ல ellipse ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல சின்ன arrow mark ஒன்னு தெரியும். இந்த இடத்தை என்ன பண்ணிக்கிறீங்க கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணீனா உங்களுக்கு தெரியும். இதுல வந்து சென்டர்னா நமக்கு மைய புள்ளி. சென்டர் பாயிண்ட். சென்டர் கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ணிட்டு அடுத்து end பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு அடுத்து axis பாயிண்ட். axis பாயிண்ட் I want to ஒரு 35 கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ellipse oval ஷேப்ல வந்துரும். So இப்போ நீங்க டைமென்ஷன்லாம் நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். எப்பவும் போல டைமென்ஷன் எடுக்கிறது. So டைமென்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல லீனியர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். So இது வந்து 200 mm. அகைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இதுக்கு நமக்கு லெந்த் எவ்வளவு இருக்குன்னா 35 இருக்கு. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட். அதாவது சென்டர் பாயிண்ட் பொறுத்து எலிப்ஸ் வரையுது. So நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ஆக்சிஸ் சென்டர். So இப்போ எப்பவும் போல ஒரு லைன்ஸ் வந்து எனக்கு 200 mm கொடுத்து நான் வரைஞ்சிக்கிறேன். So escape கொடுத்துட்டு வெளியே வந்தாச்சு. Now I am going to ellipseல axis end. axisல so this is first point and end point. axis point நீங்க கிளிக் பண்ணிங்க. axis point I want to 30. Okay. So இப்போ நமக்கு இந்த axis point start point end point கொடுத்தீங்களா போதும். கொடுத்தது axis point கொடுத்தாவே நமக்கு இந்த ellipse வந்துரும். axis end. So next third option பாத்தீங்கன்னா நமக்கு elliptical arc. இது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா கவனிக்கணும். எப்பவும் போல லைன் கமாண்ட் எடுத்துட்டு நான் இந்த மாதிரி பர்టిక్యులரா ஒரு டிஸ்டன்ஸ் கிளிக் பண்ணி வரைஞ்சிட்டேன். சோ இப்போ என்ன பண்ண போறேன்னா elliptical arc. சோ இதிலே போய்ட்டு இந்த arrow markல இந்த elliptical arc கிளிக் பண்ணுங்க. இந்த elliptical arc இத கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் and end பாயிண்ட் கொடுத்துட்டேன். அடுத்து axis பாயிண்ட் கொடுக்கணும். axis பாயிண்ட் I want to ஒரு 40 கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. இப்போ என்ன கேக்குதுன்னா பாரு கமாண்ட் விண்டோல என்ன கேக்குதுன்னா ellipse specify the start angles. இப்போ உங்களுக்கு நமக்கு ஸ்டார்ட் ஆங்கிள் எங்க வேணும்னு கேக்குது. ஸ்டார்ட் ஆங்கிள் ஐகான் கிளிக் ஏதோ ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி இங்க லெஃப்ட் சைடு வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணினா உங்களுக்கு நமக்கு elliptical arc வந்து வந்துரும். சோ ஓகே. So இப்போ வந்து இதுக்கெல்லாம் நம்ம டைமென்ஷன் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே. Done. Thank you so much. Thank you everyone. So until then, see you have a great day. We will meet next time, next videoல நம்ம மத்த கமெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். Okay, bye. See you.